டே 1 டிராவல் டு சென்னை விளாக்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம் இந்த விளாக்ல பார்க்க போறோம். சேட்டுப்பாயம் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நைட் 2 மணிக்கு நானும் வைஃபும் சென்னைக்காக ட்ரெயின் ஏறிந்தோம். ஏறினோன்னு செம்ம டயர்ட்னால நானும் வைஃபும் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கிட்டோம். மார்னிங் ஒரு 7 மணிக்கா பார்த்தீங்கன்னா நான் ஏஞ்சிட்டு விண்டோ சீட்ல உட்காந்து ஜாலியாக வந்து வியூஸ் என்ஜாய் பண்ணிட்டு டிராவல் பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு 8 மணிக்கு அளவுக்கு நாங்கள் அஹமதாபாத் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இந்த வாட்டி டிராவல் பண்ண போகிற ட்ரெயின் வந்து 22664 ஜோத்பூர் டு தாம்ரா எக்ஸ்பிரஸ். நாங்கள் டிராவல் பண்ண போகிற கோச் செகண்ட் ஏசி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல செகண்ட் ஏசி டிராவல் பண்ணுறது. வைஃப் பார்த்தீங்கன்னா இன்னும் தூங்கின்னு தான் இருந்தாங்க. ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் விண்டோ சீட் என்ஜாய் பண்ணிட்டே வந்திருந்தேன். அப்போதான் நான் புல்லட் ட்ரெயின் ஒர்க்கு போயிருந்தது பார்த்தேன். இந்த புல்லட் ட்ரெயின் அஹமதாபாத்ல இருந்து மும்பையை கனெக்ட் பண்ணுது. ஸோ கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தோன்னே நாங்கள் வந்து வடோதரா ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் எங்கள் சித்தப்பா இருக்காங்க. ஸோ சித்தப்பா பசங்களுக்கு கால் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வர சொன்னேன். அவங்களும் எங்களுக்காக சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துட்டு வந்தாங்க. இங்கே 5 நிமிஷம் தான் ட்ரெயின் நிற்கனால நாங்கள் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி சித்தப்பா பசங்க கூட மீட் பண்ணி ஜாலியாக பேசியிருந்தோம். 5 நிமிஷம் கழிச்சு ட்ரெயின் வந்து திரும்பி கிளம்பிச்சு. கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா கரண் வந்து அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு தங்கச்சி எடுத்துன்னு வந்து தக்காளி சாதமும் தால் பக்கோடாவும் சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 1 hour முன்னாடி தான் சொன்னேன். 1 hourலயே சூப்பரான டிஷ்னா செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வைஃபா கரனும் திரும்பி தூங்க கிளம்பிட்டாங்க. அப்போதான் என்னோட ஃபேன்ஸ் வந்து என்ன மீட் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்க கூட செல்ஃபின்னு எடுத்ததுக்கு அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் வீட்டில இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வந்தா பரோட்டா, தயிர், பூண்டு சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு சூப்பரா லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரனும் எதிர் சீட்ல இந்த பாப்பா கூட ஜாலியா விளையாடினே வந்தான். ஒரு ஈவினிங் 5:30 மணிக்கு அளவுக்கு நாங்கள் ஜல்காவ் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து 5 நிமிஷம் ட்ரெயின் நிக்கோனால நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு அளவுக்கு நாங்க அக்கோலா ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். இங்க டின்னர் சாப்பிடலாம்னு வைஃப் கிட்ட சொன்னேன்னு வைஃப் பாத்தீங்கன்னா சூப்பரான டிஷ் தான் செஞ்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டது புஜியா சாட்டுன்னாங்க. நிறைய நம்ம கிட்ட இருக்க வெஜிடபிள்லாம் கட் பண்ணி புஜியா சேவுன்னு சொல்ல போற மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கும் கரனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சூப்பரா டின்னர் சாப்பிட்டுன்னு டே 1 ட்ரெயின் விளாக கம்ப்ளீட் பண்றோம். டே 2 நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.